இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம சென்ற முறை சந்தித்து கொண்ட போது பொல்லாத ஆவிகள், ஏன்னா அந்த ஆவிகளோட தான் நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை வைத்திருக்கிறார். வேதத்தில் மிக தெளிவாக இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்க வேண்டிய ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை பற்றி தான் நம்ம நிறைய செய்திகள் கேட்குறோம். கடைசி காலத்தில் பாருங்கள், கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய கடைசி கால திட்டங்கள், கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு வந்து விடுவார். இயேசுனுடைய 2வது வருகை இந்த ரெண்டு காரியங்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்காக தேவன் சில புதிய தலைமுறை ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கையில் ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய அழைப்பை கொடுப்பதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு தம்முடைய வல்லமையினால, அபிஷேகத்தினால நிரப்புகிறார். அதில் மிக பிரதானமான 4 முக்கியமான அழைப்புகள் இருக்குது. இது 4மே கடைசி கால நிகழ்வுகளுக்காகவும், கடைசி காலத்தின் முடிவிலே கர்த்தருடைய வருகை வருது பாருங்க, அந்த வருகைக்கான ஆயத்தத்துக்கும் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான 4 ஊழியங்கள், 4 ஊழிய தலைமுறை. இது போக இன்னும் ஒரு 3 தலைமுறைகள் இருக்கிறது. முதல் கட்டமாக கர்த்தர் இந்த 4 ஊழிய தலைமுறைகளுக்கான அபிஷேகத்தை அவர் நம்முடைய இந்த நாட்களிலே கட்டவிழ்த்து விட போகிறார். அதனால தான் அந்த அபிஷேகத்தை பற்றின செய்தியை நம்ம சொல்லிட்டு, இந்த அபிஷேகம் எதற்கு, இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த அபிஷேகத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, கர்த்தர் எதற்காக இந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே ஊற்றுகிறார் போன்ற காரியங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்து கொள்ளுகிறோம். ஏன் நம்ம பல வாரங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை சொல்கிறோன்னா, நீங்கள் பெறப்போகிற அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் அத்தனை முக்கியமானது. இதை சும்மா ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு அபிஷேகம் வர சொல்கிறாங்க, காத்திருக்க சொல்கிறாங்க, ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, வாங்கி கொண்டு போவோம் என்று நம்ம போவதற்காக அல்ல. இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியங்கள் கர்த்தருடைய கடைசி கால திட்டங்களுக்கும் கர்த்தருடைய 2வது வருகைக்கும் மிக முக்கியமானது. அதில் இந்த 4 தலைமுறை இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமானவர்கள். ஒன்று, தேவனுடைய பாதத்தில் ஜெபம் பண்ணக்கூடியவர்கள். அப்போ இந்த ஜெபத்தில் எத்தனை பலவிதமான வகைகள் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம செய்தது போல் இல்லாமல் புதிய முறை ஜெபம், அந்த ஜெபத்தின் ரகசியங்கள் போன்ற காரியங்களை எல்லாம் நம்ம கேட்டோம். 2வது நம்ம பார்க்குறோம், யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தலைமுறை. 3வது காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க, மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என்னுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ கடைசி காலத்தில் ஒரு ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன், ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழும்ப போகிறது என்பதை கர்த்தர் யோவேல் காலத்திலே முன்னறிவித்து வைத்து விட்டார். அப்போ அது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குன்னு பாருங்கள். 4வது தலைமுறை சுவிசேஷ தலைமுறை. இந்த 4ம் முதல் கட்டமாக கர்த்தர் இந்த 4 தலைமுறைகளுக்கான அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட போகிறார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் டிக்ளேர் பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த அபிஷேகத்தை நீங்கள் சபை ஆராதனையில் பெற முடியும், நீங்கள் தனி ஜெபத்தில் பெற முடியும், காத்திருந்து பெற முடியும். அப்போ நாளைய தினம் விசேஷமான ஒரு தினம், யுத்த அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் அந்த யுத்த அபிஷேகத்தில் ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இதை நம்ம நீண்ட நாட்களாக, பல வாரங்களாக பேசி கொண்டு வருகிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னிடத்துல சொன்ன காரியம், இந்த யுத்த தலைமுறை ரொம்ப முக்கியமானது. இந்த யுத்த தலைமுறையை குறித்து அறகுறை செய்தி சொல்லாமல், முக்கியமாக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, தெளிவாக மாத்திரம் சொல்லிடணும். ஏனென்றால் அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று அதை பயன்படுத்த வேண்டியது அத்தனை அவசியமாக இருக்கிறது என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். அதனால தான் பாருங்கள், நான் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து மாத்திரம் இல்லை, கர்த்தரிடத்தில் கேட்டு இந்த செய்திகளை தயார் செய்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் வருகிற யுத்தம் தான் ஃபைனல் வார் இருக்குது பாருங்கள். இதற்கு பிறகு சாத்தான் கட்டப்பட போகிறான், கர்த்தருடைய ராஜ்யம் பூமிக்கு வரப்போகிறது. அதனால தான் இந்த தலைமுறை ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பல வாரங்களாக தொடர்ந்து ஒரே செய்தியை கேட்கிறோமே,
அல்லது ஒரே டாப்பிக்கின் கீழே செய்தி கேட்கிறோமே என்று நீங்கள் நினைச்சா கூட நீங்கள் முழு விவரங்களை அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் எந்த அபிஷேகத்தை பெறுவதாக இருந்தாலும் அதனுடைய முழு காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டால்தான் அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்த முடியும். நம்மால் எவ்வளவு அந்த அபிஷேகத்தை குறித்த காரியங்களை ரகசியங்களை அறிஞ்சிருக்கிறீங்களோ அத்தனை சதவீதம்தான் உங்களால் அந்த அபிஷேகத்தில் இருந்து இயங்க முடியும். அதனால் இந்த யுத்த தலைமுறையில் அடுத்த காரியங்களை குறித்து நம்ம இதுக்கு முன்னால் போன வாரம் பார்த்தபோது என்ன நம்ம தியானித்தோம், கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மறுபடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் தெரியும். நம்ம எதிர்க்க போகிற பொல்லாத சத்துருக்கள் அவங்க எப்படிலாம் கிரியை செய்கிறாங்க, அவனுடைய பூர்வ கால வரலாறு என்ன, அவன் இந்த கடைசி காலத்தில் எப்படி கிரியை செய்கிறான், ஏன் கர்த்தர் அவனோடு கூட ஒரு யுத்தத்தை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத பிசாசு ஒரு காலத்தில் வானத்திலே தேவதூதனாக இருந்து தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே கீழே தள்ளப்பட்டான். அவன் கையில் இருந்த எல்லா அதிகாரங்கள், அவன் கையில் இருந்த வல்லமை, பவரு எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு அவனுடைய சரீரத்தில் இருந்த அல்லது அவன் மேல் இருந்த ஒளியை கூட இருளாக மாற்றி, எல்லாத்தையும் அந்த லைட்டை எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா இருளாக மாறிவிடும். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை கீழே தள்ளிட்டார். இப்போ ஒரு பவர் இல்லை. ஒரு காலத்தில் சும்மா இருக்கிற ஆளுக்கு இருந்துருவாங்க, ஆனால் நல்ல ஒரு அதிகாரத்தில் பவரில் இருந்த ஆட்களை பவரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களால பொறுக்கவே முடியாது. சாதாரண மனிதர்கள் நம்ம மாதிரி ஆட்கள் நம்ம எப்படினாலும் இருந்துருவோம். ஆனால் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனை மேல் நிலைமையில் வச்சுட்டு, அதுலேயும் ஒரு பிரதானமான ஒரு சூழ்நிலையில் வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவதற்கு தயாராக இருப்பான். அப்போ சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் கீழே விழுந்துட்டாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு எப்படியாவது தன்னுடைய பவரை, இழந்த பவரை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனை வஞ்சிப்பதன் மூலம் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை பெருக்கி கொண்டே வந்து அவனுடைய பலம் பெருக பெருக கர்த்தருடைய நீதியின்படியும் தேவனுடைய சட்டங்களின்படியும் அவனுக்கு அதிகாரமும் பவரும் பெருகிருச்சுன்னா அந்த பவரை உபயோகப்படுத்தி அவன் கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளில் கொஞ்சத்தை விடுதலை செய்ய முடியும். எவ்வளோ பவர் கூடுதோ அவ்வளவுக்கு ஏற்ற அளவில் பாதாளத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளை கட்டவிழ்க்க முடியும். இது மாத்திரம் இல்லை, ஒரு ஆவி தன்னை வணக்கத்துக்குரியதாகவும் மனிதர்களை தனக்கு வேலை செய்ய வைக்கிறதாகவும் அவருடைய இரத்தத்தை சிந்த வைக்கிறதாகவும் அவனை அடிமைப்படுத்துகிறதாகவும் மாற மாற அந்த ஆவிக்கு ஒரு வல்லமை கூடிக்கொள்ளும். நம்ம ஏற்கனவே ஒரு காரியத்தை பார்த்தோம். சில ஆவிகள் மனிதர்களுக்குள்ளே நுழைஞ்சு அவங்கள பிடிச்சிக்கிறோம். சில ஆவிகள் மனிதர்களுக்குள் நுழைந்து பிடித்துக்கொள்ளும். ஒரே ஆவி தான் 10 பேருக்குள்ளே பிடிக்க முடியும், 100 பேருக்குள்ளே பிடிக்க முடியும், ஒரு சமுதாயத்தை முழுவதுமே அது பிடிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய பவரை அதை ரீகெயின் பண்ணியிருக்கிறது. அப்போ அப்படி அந்த பவரை பெற்றுக்கொண்டா ஒரு 1000 பேர் 2000 பேரை ஒரே நேரத்தில் அந்த ஒரு ஆவி பிடிக்க முடியும். அது சாத்தியமானு கேட்பீங்க. ஆவிகளுக்கெல்லாம் ஒரே சட்டம் தான் இருக்குது. ஆவின்னு சொன்னால் ஸ்பிரிட்டுனா மனித ஆவியும் அப்படித்தான், தேவனுடைய ஆவியும் அப்படித்தான், இந்த பிசாசனுடைய ஆவியும் அப்படித்தான். ஆவிகள் கர்த்தருடைய ஆவியை பாருங்க, ஒரே நேரத்தில் பல கோடிக்கணக்கான பேரை ஒரே அபிஷேகம், ஒரே ஆவியானவர் நிரப்பிவிட முடியும். அதே மாதிரி தான் சில பொல்லாத ஆவிகள் வல்லமையை பெருக்கிக் கொள்வதன் மூலம் ஒரு ஆவி பல பேரை பிடித்து கொள்ள முடியும், ஒரு சமுதாயத்தை பிடித்து கொள்ள முடியும். அது அந்த பெற்றுக்கொண்ட ரீகெயின் பண்ணி கொண்ட அந்த பவருடைய அளவை பொறுத்தது. இதெல்லாம் ஆவிகளை குறித்து பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதனால் இந்த ஆவிகள் எப்படி இந்த பவரை பிடிக்குது அப்படின்னு சொன்னால், எவ்வளவு மனிதர்களை தனக்கு கீழ்ப்படிய வைக்கிறதோ, அடிமையாக்குகிறதோ, தெய்வத்துக்கு சமமாய் தன்னை மாற்றி தன்னை வணங்கவும் ஆராதிக்க வைக்கிறதோ, வைக்க அந்த ஆவிக்கு மனிதர்கள் வணங்க வணங்க ஒரு பவர் வந்துடுது. அந்த பவர் முழுது எங்கேருந்து வருதுன்னா, மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பவர், மனிதர்களுக்கு இருக்கிற வல்லமை, இதெல்லாம் அவனுக்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பித்து விடுகிறது. இதை பற்றியெல்லாம் நம்ம நிறையா வாசித்தோம், பார்த்தோம். இந்த ஆவிகள் ஒரு காலத்தில் உலகத்தில் விழுந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்து ஒட்டுமொத்த உலகத்தின் அதிகாரத்தையும் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். அந்த நாட்களிலே மனிதர்கள் தன்னுடைய மனம் போனபடி வாழ்ந்தாங்க. கூட்டம் கூட்டமாக அந்த பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய மன விருப்பத்தின்படி வாழ்ந்தாங்க. யார் நினைச்சாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். கர்த்தர் பார்த்தார், இந்த பிசாசு மனிதர்கள் இடம் கொடுக்கறதுனால தான் இந்த பூமியில் இவ்வளோ ஆட்டம் போட முடிகிறது.
அப்போ இதற்கு இந்த மனிதர்களிலே இடம் கொடுக்காத மனிதர்கள் இடம் கொடுத்தா தான் செய்ய முடியும். மனிதர்கள் இடம் கொடுத்தால்தான் பிசாசு அவர்களை பிடிக்க முடியும், ஆளுமை செய்ய முடியும். அப்போ இவ்வளவு மனிதர்கள் அவன் காட்டின பாவம், இச்சை அல்லது கொலை வெறி போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள். அப்படி கெட்டு போனதுனால்தான் சாத்தான் இப்போ பவரை ரீகெயின் பண்ணி கொண்டே இருக்கிறான், அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும். இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. சாத்தானை பின்பற்றுகிற, பாவத்திலே சிக்கியிருக்கிற, பாவத்திலே பரிபூரணத்தை அடைந்திருக்கிற இந்த பொல்லாத மனித சந்ததியை அழித்து விட வேண்டும். கர்த்தர் நோவாவின் காலத்தில் அப்படித்தான் ஒரு திட்டம் வைத்தார். யார் யாரெல்லாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கீழ்ப்படுத்தி அருவருப்பான காரியங்களை கொண்டு உலகத்தை சீர்கெட்டு போனான். கர்த்தர் பூமியை பார்த்தார், அது அருவருப்பாக இருந்தது. மனித சமுதாயத்தை பார்த்து அருவருப்பாக இருந்தது. அதனால் கர்த்தர் என்ன செய்தார்னா, இவைகளுக்கெல்லாம் இடங்கூடாத ஒரு மனிதனை மாத்திரம் வைத்து கொண்டு, அவன் நல்ல ஒரு மனிதனாக நீதி உள்ள ஒரு மனிதனாய் மாத்திரம் தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டு மற்ற எல்லாரையும் அழித்து விட வேண்டும் என்று தான் நோவாவின் காலத்தில் ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்தார். வெள்ளத்தை கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 8 பேர், ஒரு நீதிமானும் நீதிமானுடைய பிள்ளைகளும், அந்த 8 பேர் சாத்தானுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர்கள் தேவனுடைய கையில் இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்ன கட்டளை நிறைவேற்றுறாங்க, தேவனை தொழுது கொள்ளுகிறாங்க. தேவன் ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய மனித கூட்டத்தை வைத்து விட்டார். எப்படிலாம் உள்ள போகிறதுன்னு சொல்லி இந்த நரி சுற்றி வரும் பாருங்க ஆட்டுக்குட்டியை, அதே போல் அவன் சுற்றி வந்தான். சின்ன இடம் கிடைக்குமா என்று அவனுக்கு ஒரு சின்ன இடம் கிடைத்தது. நோவாவுடைய மகன் காம்னு பேர். இந்த காம் ஒரு சின்ன தவறு செய்த போது தன் தகப்பனாலே சபிக்கப்பட்டு விட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாபம் வந்து விட்டால் சாத்தான் உள்ளே விட முடியும். அந்த சாபம் அவருடைய சந்ததி சபிக்கப்பட்டது. அவர் சபிக்கும் போதே பார்த்தீங்கன்னா காமுடைய சந்ததியை, கானானை சபித்தார் என்று எழுதியிருக்கு. அப்போ அந்த சந்ததி எப்போ வருதோ சாத்தான் உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டான். உலகத்தில் புதிதாக்கப்பட்ட நோவாவின் காலத்துக்கு பிறகு இருந்த உலகத்தில் முதலாக சாத்தான பொல்லாத ஆவிகளை ஆராதிக்க ஆரம்பித்தவர்கள் கானானியர்கள் தான். அதுக்கு முன்னால் இருந்தவங்க பாவம் செய்தாங்க, அருவருப்பாக நடந்தாங்க ஒழிய இந்த ஆராதனைகளில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளர்கள் என்ற பேரில் அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தது கானானியர்கள் தான். அப்போ இந்த ஆவிகள் இந்த கானான் என்ற இனத்தை வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே ஏறி வர ஆரம்பித்தது. அப்போ இந்த ஆவிகளுடைய இடம், அவைகளுடைய அந்த தோற்றம், பிறப்பு கானானை கையில் வைத்து கொண்டு தான் அவர்களை வைத்து ஒரு ஏணி போட்டு ஏறுற மாதிரி மறுபடியும் பூமிக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டான். ஆகவே தான் கர்த்தர் கானான் சபிக்கப்பட்டவன், கானானியர்களுக்கு உன்னுடைய கண் இறங்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதெல்லாம் கானானியர்கள் இதனால தான். இந்த கானானியர்கள் இடம் கொடுக்க இந்த ஆவிகள் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பல ரூபங்களிலே காண்பித்து, இதுவரைக்கும் முதல்ல ஆசை காட்டினது, இப்போ தாங்கள் தான் கடவுளர்கள் என்பது போல பல தோற்றங்களை காமிச்சு பல சட்டதிட்டங்களை சொல்லி நரபலி கொடுக்க வைத்து, பாவம் செய்ய வைத்து, குடிக்க வைத்து, இதை மத நம்பிக்கையோட உள்ள கொண்டு கலந்து, அப்போ ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரியும் தெரியும், அதே நேரத்தில் பாவமும் செய்து கொள்வதற்கு லைசன்ஸ் இருக்கிறது, அப்போ அதற்குண்டான சட்டதிட்டங்கள் இருக்குன்னு கானானியர்களுடைய மதம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. கானானியர்கள் வாழ்ந்த இடங்களை இப்போ நீங்கள் போய் பார்த்தா கூட அதெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து தோண்டி மறுபடியும் எடுத்து வச்சுருக்காங்க. கானானியர்கள் வணங்கின தெய்வங்கள் அது நிறையா பல சுவடிகளிலும் சில கல்வெட்டுகளிலும் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். இதே தான் இன்னைக்கு உலகத்தின் பல இடங்களுக்குள்ளும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த கானான் மூலமாக இந்த ஆவி உள்ளே நுழைய ஆரம்பிச்சது. அதற்கு காரணம் ஒரு சாபம். அதனால தான் நான் சொன்னேன், சாபத்துக்குரிய காரியங்கள், கர்த்தர் சபிக்கப்பட்டது என்று சொன்ன காரியங்கள், அல்லது ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்கிறதுனால ஒருவேளை சபிக்கப்பட்டு போனவர்கள், இவங்களுக்கெல்லாம் சாத்தானுக்கு கதவு ஈஸியாக திறந்து வச்சிருக்கோம். சாபத்தின் மூலம் சாத்தான் ஒரு குடும்பத்தை கெடுத்து விட முடியும். அப்போ இந்த பொல்லாத ஆவிகளில் பல வகை இருக்கிற சொன்னேன். மனிதனை பிடிக்கும் ஆவி, அதில் நம்ம பார்த்தோம். ஒரு மனிதனுக்குள்ளே பல ஆவி போக முடியும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கல்லறையில் உட்கார்ந்திருந்த மனிதன், நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால நான் எந்த பேரை சொல்லுவேன் என்றான். அதற்கு அவன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை லேகியோன் என்றான். லேகியோன்னா கிரேக்கர்களுடைய காலத்தில் 6000 பேர் கொண்ட
படை வீரர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு, ஒரு கூட்டத்துக்கு லேகியோன் அப்படின்னு பெயர். ரோமர்கள் காலத்தில் 2000 பேர் கொண்ட ஒரு படை கூட்டத்திற்கு லேகியோன் என்பது பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த லேகியோன் என்பது ஒரு ஆளுக்குள்ள பல ஆவிகள் உள்ளே போய் நிற்க முடிகிறது. ஒரு ஆளுக்குள்ள பல ஆவி. அதே மாதிரி ஒரு ஆவி பல பேருக்குள்ள போக முடியுது. அதுதான் ஆச்சரியம். ஒரு ஆவி ஒரு இனத்துக்குள்ள, ஒரு கூட்டத்துக்குள்ள போக முடியுது. இதே மாதிரி ஒரு நாட்டை பிடிக்கிற ஆவிகள் இருக்கிறது. நாடுகள், ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆவிகள் கொண்டு வருகிற காரியத்துக்கு அந்த நாடு இடம் கொடுத்துடணும். ஒரு நாட்டில் பாருங்க, ஒரு ஆவி பிடிப்பதற்கு நாடு, ஒரு நாடே ஒரு பாவம் செய்வது. அது எப்படி ஒரு நாடு பாவம் செய்யும்? ஒரு நாட்டில் குடிக்கிறவன் இருப்பான், வெறிக்கிறவன் இருப்பான், கொலைவெறியன் இருப்பான், ஓரின சேர்க்கையாளன் இருப்பான், இப்படி பல்வேறு விதமான பாவம் செய்கிறவங்க இருப்பாங்க. அதனால எல்லாம் அந்த நாட்டை ஒரு ஆவி பிடித்து விட முடியாது. ஆனால் ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கிற ஆளுகை செய்கிறவர்கள் பாவத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நாங்கள் சட்டமாக்குகிறோம் சொல்லிட்டா அந்த நாட்டு மேலே இது அதிகாரம் பெற ஆரம்பித்து விடும் இந்த ஆவி. ஏன்னா நாடே இது எனக்கு இப்போ தன் கதவை திறந்து வைத்திருக்கிறது. நாடு இதை சட்டமாய் அங்கீகரித்து விட்டது. இந்த பாவத்தை, இந்த சாபத்தீடான காரியத்தை அங்கீகரித்து விட்டது. அப்போ இனிமேல் சுலபமாக உள்ள நுழைஞ்சு அந்த தேசத்தை தன்னுடைய கைப்படுத்தி கொள்ள முடியும். இன்னும் சில ஆவி இருக்கு, அதிகாரங்களை பிடிக்கும் ஆவி. இன்னொரு ஆவி இருக்கு, தேவ ஜனங்களை, உபதேசங்களை அல்லது மத நம்பிக்கைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மனிதர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிற ஆவி. இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இதெல்லாம் நம்ம எதிர்க்க வேண்டிய ஆவிகள் இந்த கடைசி காலத்தில். இப்போ நமக்கு ஒரு கேள்வி. அப்போ இந்த ஆவிகளுடைய வகைகளை நம்ம பார்க்கும்போது, நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் சில ஆவிகள். ஒரு ஆவிக்கு பேர் கனநித்திரையின் ஆவி. இந்த கனநித்திரையின் ஆவி என்ன செய்யும்னா, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க விடாது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாது. பாடுவாங்க, சில ஆட்கள் நீங்கள் பார்ப்பீங்க, பாடுவாங்க, ஆராதனை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த வசனத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வசனம் அவர்களுக்கு முத்திரையிடப்பட்டதாக இருக்கும். படிக்க மாட்டான், அது ஒன்றுமே தெரியாது. படித்தா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, தூக்கமாக வருதுன்னு சொல்லுவாங்க. உங்களை செக் பண்ணிக்கிறேன்னு நீங்கள். ஏன்னா வசனத்தில் கனநித்திரையின் ஆவியினுடைய குணாதிசயம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 29:19 29வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்போ தீர்க்கதரிசி கூட அவனா எதையாவது பேசுவது, உளறுவது. ஆகையால் தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு, எழுத படிக்க தெரிஞ்ச ஒருவனுக்கு நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்து வாசிக்க கொடுத்தா, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்பான். அப்போ கனநித்திரையின் ஆவின் குணம் இதுதான். தாறுமாறின் ஆவின் ஒரு ஆவி இருக்கு. ஏசாயா 19:14 நம்ம படித்தோம். அது ஒரு கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த கும்பலையே, ஒரு கூட்டத்தை, அது ஒரு இனமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், ஜனமாக இருக்கலாம், ஒரு ஊர் ஜனங்களாக இருக்கலாம், ஒரு கூட்டத்தையே பிடித்து அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுகிற ஆவி உள்ள பூந்துச்சுன்னா என்ன செய்யும்னா, தாறுமாறுகளான காரியங்களை அந்த கூட்டத்தை வைத்து நடத்தும், கூட்டத்துக்கு உள்ளேயும் நடத்தும். அதை பற்றியும் அங்கே போடப்பட்டிருக்கிற நம்ம இதெல்லாம் போன வாரங்களில் நம்ம தியானித்து விட்டோம். இன்னொரு ஆவி பாருங்க, தன்னைத்தானே அடித்து கீறி கொள்ளுகிற ஆவி. அப்புறம் ஊமை, செவிடு போன்ற ஆவிகள், குருடு போன்ற ஆவிகள், இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆவிகள் மார்க் 9வது அதிகாரம் 17 பார்த்துருக்கிறோம். தன்னைத்தானே அடித்து காயப்படுத்துகிற ஆவி, மற்றவனையும் போய் மேலே விழுந்து பலவந்தம் பண்ணுகிற ஆவி மார்க் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, இயேசுவின் நாமத்தினாலும் பவுல் நாமத்தினாலும் அசுத்த ஆவியை வெளியே போன்னு சொல்லி ஒரு ரெண்டு வாலிப பையங்க போய் பிசாசு துரத்த ஆரம்பித்த போது, பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீ யாருன்னு சொல்லி அவன் மேலே விழுந்து பலவந்தம் படுத்தின ஆவி அடித்து நொறுக்கி வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அனுப்பிடுச்சு. இந்த மாதிரி சில ஆவிகள். அப்புறம் அடுத்து பார்க்குறோம் ஊமை, செவிடு போன்ற ஆவிகள் மார்க் 9:17. இன்னொரு ஆவி இருக்கு, மனிதர்களை பலவீனப்படுத்துகிற ஆவி. மனசை பலவீனப்படுத்தும், சரீரத்தை பலவீனப்படுத்தும். எப்போ பார்த்தாலும் விட்டேத்தியாக பேசிட்டே, என்ன வாழ்ந்து என்ன பேசி, அப்படி பலவீனம், எதுவுமே செய்ய முடியாது. அடுத்து இந்த குறி சொல்கிற ஆவி. இப்படி நிறைய ஆவிகளை பற்றி நம்ம பார்த்தோம். கடைசி ஒரு ஆவி பார்த்தோம், அது மக்களை வஞ்சிக்கிற ஆவி. வஞ்சித்து ஏமாற்றி மதம் என்ற பெயரில்
தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற உபதேசங்கள் என்ற பேரில் கூட வஞ்சிக்கிறவங்க வந்துருவாங்க. ஆதி காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் கூட இப்படி ஒரு பெரிய கூட்டம் எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செஞ்சாங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய வகையான ஆவிகள் இருந்தாலும் இந்த ஆவிகள் எல்லாமே யுத்தம் செய்கிற ஆவிகள் அல்ல. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எல்லா ஜனங்கள் இருப்பாங்க நம்ம ஊரில். கலவரம் பண்ணுற ஆள் இருப்பான், திருடுறவன் இருப்பான், கொள்ளையடிக்கிறவன் இருப்பான், பயப்படாதவன் இருப்பான். ஆனால் எல்லாரும் யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. அது மாதிரி யுத்தம் செய்வதற்குன்னு சில ஆவிகள் இருக்கிறது பிசாசு இடத்துல. அதைத்தான் சேனை என்ற வார்த்தையிலே பயன்படுத்துகிறாங்க. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. இந்த பொல்லாத ஆவி என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்குள்ளே நுழைந்து அவர்களை பிடிக்கிற ஆவிகள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கும். எபேசியர் 6:12 சொல்லும்போது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அப்படின்னு இந்த ஆவிகளை பற்றி சொல்லும்போது, வானமண்டலத்தில் இருக்கிற ஆவி பேரை சொல்லும்போது மாத்திரம் பொல்லாத என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத ஆவி அப்படின்னு விழிக்கப்படுகிற, சொல்லப்படுகிற, குறிக்கப்படுகிற ஆவிகள் என்ன டைப்னு கேட்டால், மனிதர்களுக்குள்ளே நுழைஞ்சிரும். அது மனிதர்களுக்குள்ளே வேதத்தில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்குள் நுழைந்த ஆவிகளை குறிக்கும் போதெல்லாம் பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 45வது வசனம் அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு ஆவி ஒரு மனிதனிடத்திலும் துரத்தப்படும் போது அது வறண்ட நிலங்களில் போய் சுற்றி திரிந்து தன்னை விட பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு இந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதுனால மறுபடி உள்ளே வந்து பிரவேசித்திருமா. ஆவிகளுக்குள்ள கூட எவ்வளோ ஒற்றுமை என்று பாருங்கள். ஒரு வீடு இருக்கடா, வா போகலான்னு சொல்லிட்டு இந்த ஆவி போய் தன்னை விட பொல்லாத ஆவிகளை கூட்டு கொண்டு எல்லாம் சேர்ந்து உள்ளே வந்துருமா. அடுத்து பாருங்கள், இந்த லூக்கா சுவிசேஷம் 7:21. இதெல்லாம் மனிதர்களை பிடித்த ஆவிகளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு பாருங்க, பொல்லாத ஆவி என்று ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அப்புறம் லூக்கா 8வது அதிகாரம் 5வது வசனம், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 12, 13, 15, 16 ஆகிய வசனங்கள் எல்லாம் பொல்லாத ஆவி என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கனால இந்த ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, மனிதர்களுக்குள்ளே சுலபமாய் நுழைந்து கொண்டு மனிதர்களைப் போல கிரியை செய்ய ஆரம்பித்து விடும் வல்லமை நிறைந்தவை. சரி, இப்போ இவ்வளவு ஆவிகளை குறித்து நம்ம சொல்கிறோமே, இவ்வளோ ஆவிகளை குறித்து பார்க்குறோமே, இந்த ஆவிகள் எல்லாம் பூர்வ காலம் முதற்கொண்டு கானானியரில் இடம் கொடுத்த காலத்திலிருந்து, இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்து அப்போவும் இந்த ஆவிகள் உலகத்தில் தானே இருக்குது. இப்போ நம்ம அது கூட சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன? எல்லா நாட்களும் தானே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்ன புதுசாக வந்து எலும்பு வரப்போகுது, சில ஆவிகள் வரப்போகுது, சண்டை போடுன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த ஆவிகளெல்லாம் ஏற்கனவே பல தலைமுறையாக, பல காலமாக, ஆதி காலத்தில் கானானியர்கள் காலத்திலிருந்து இயேசு காலம் வரைக்கும் அப்படிலாம் வருதே. அப்போ இந்த ஆவிகளோட யுத்தம் செய்ய அப்பெல்லாம் கர்த்தர் சொல்லலையே. இப்போ ஏன் இப்போ புதுசாக வந்து அவர்களோட நம்ம ஏன் சண்டை போடணும், யுத்தம் செய்யணும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இனி வருகிற காலத்தில் இயேசு முதல் முறை வந்தபோது அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆவிகளோட யுத்தம் செய்கிற கான்செப்டை யாருக்கும் கொடுக்கவில்லை. வேறு எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானையும் பிசாசோட சண்டை போடு, பிசாசோட யுத்தம் செய்யலான்னு சொல்லலை. இயேசு வந்தபோது கூட பிசாசுகளை ஒரு இடத்துலேருந்து விரட்டத்தான் சொன்னாங்க ஒழிய முழுவதும் அதை கட்டி துரத்தி ஜெயிக்க சொல்லலை. அதில் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு முதல் முறை வருகை வந்தபோது இயேசு மனிதர்களை தன் வசப்படுத்தி கொள்ளத்தான் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அப்போ சாத்தானுக்கு தெரியும், இதனால் ஒரு கூட்டம் மனிதர்கள் வேண்டுமானால் அவர் பக்கம் போகலாம் ஒழிய நம்முடைய பதவிக்கும் நாற்காலிக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. நம்ம எப்பவும் போல இருக்கலாம். ஒரு கூட்டம் வருவாங்க, அவருடைய இரத்தத்தை விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க, எல்லாருமா ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்படி இருந்தால் கூட நமக்குன்னு நம்ம ஆராதிக்க, நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அப்படி இருந்தால் கூட இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தையும் கூட கொஞ்சம் பேரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியும் என்பதனால அவன் அதிகமாக அலட்டி கொள்ளவில்லை. ஆனால் அந்த கடைசி காலத்தில் இயேசு மறுபடியும் திரும்ப வருகிறார் அல்லவா. இப்போ வரும்போது ஒரு கூட்டம் மனிதர்களை மாத்திரமல்ல, அவருடைய நாற்காலி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தையும் கர்த்தர் தம்முடைய
கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லுகிற திட்டங்கள், ஒரு எழுப்புதல் திட்டமாக இருக்கட்டும், அதில் புதிய தலைமுறைகள் எழும்புவதாக இருக்கட்டும், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பதாக இருக்கட்டும், இந்த கடைசி கால திட்டங்கள், கடைசி காலத்தின் முடிவிலே கர்த்தர் வரப்போகிற வருகை, இது எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் தொடச்சி எரிஞ்சிட்டு முழுசா அந்த உலகத்தை பிடிக்க போறாங்க. இப்ப இதனால தான் இவன் என்ன செய்கிறான்னா, இப்ப இந்த கடைசி காலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளும், தேவ கிரியைகளும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், நகர்த்துதல்களும், ஒவ்வொரு அபிஷேகமும், ஒவ்வொரு எழுப்புதலுக்கு எடுத்த காரியமும் தன்னுடைய அஸ்திபாரத்தை, நாற்காலிய பதவியை அசைக்கக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்க போகிறது. தன்னுடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக உலகத்திலேருந்து துரத்தி எடுக்க போறாங்க. ஒரு சின்ன தேசத்தை கூட, ஒரு சின்ன ஐலண்டை கூட கொடுக்க போறது இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தை எடுக்க போறாங்க. அதனால தான் சாத்தான் என்ன செய்யறான்னா, கடைசி கால ஊழியங்கள், கடைசி கால எழுப்புதல், கடைசி கால சபை, கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய ஊழிய தலைமுறைகள், இவைகளுக்கு எதிராக கிரியை செய்யும்படிக்கு வருகிறான். அல்ல பாருங்க, வாடகைக்கு குடி வந்துட்டு அந்த வீட்டை காலி பண்ண சொன்னா, ஒரு 20 வருஷம் தங்கிடுவாரு, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா அவனுக்கு எவ்வளோ கோபம் வருகிறது. ஒருவன் இருக்கிற இடத்திலிருந்து அவனை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொன்னா அவ்வளோதான், சண்டைக்கு வந்துடுவான். ஒரு சின்ன நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த உலகத்தை, தான் இருக்க வேண்டிய இடத்தை, தான் இருந்த இடத்தை, இனி வருகிற திட்டங்கள் முழுசும் என்னை துரத்துவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் தீட்டப்படுகிறது. என்னுடைய ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தான் இந்த திட்டங்கள் தீட்டப்படுகிறது. கடைசி காலத்தில் கர்த்தர் போடுற எல்லா திட்டத்தையும் நீங்கள் கொண்டு வந்து கடைசியில் முடிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வருகை, பூமியை கர்த்தர் ஆளுமை செய்வோம், அங்கே தான் வந்து நிற்கும். முதல் நூற்றாண்டில் கர்த்தர் கொடுத்த திட்டங்கள், கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஊழியங்கள், ஊழியர்கள், தலைமுறைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து நிற்கும். சபையை வந்து கட்டுவது, சபையை எழுப்புவது, சபையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்துவது, கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்கென்று ஆயத்தப்படுத்துவதில் கொண்டு வந்து முடியும். ஆனால் அந்த கடைசி கால ஊழியங்கள் இருக்கு பாருங்க, கடைசி கால ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா திட்டமும், கர்த்தர் எழுப்புகிற எல்லா தலைமுறை ஊழியர்களும், கர்த்தர் கட்டவிழ்த்து விட போகிற அபிஷேகங்களும் வரங்களும் எல்லாவற்றையும் நீங்கள் சுற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி முடிவு எங்கே போய் நிற்கும்னா, உலகத்தை கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது. அவ்வளோதான். உலகத்தில் இருக்கிற சாத்தானை துரத்தி விடுவது. இதில் சாத்தானுக்கு 2 நஷ்டம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆளுமை செய்த, எப்போ கானானியர்கள் காலத்திலிருந்து எத்தனை 1000 வருடம் இந்த உலகத்தின் மீது அதிகாரியாக இருந்து, இயேசுவே சொன்னாரே, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, கர்த்தரே அவனை உலகத்தின் அதிபதி என்று ஒத்துக்கொள்ளுகிறார். இந்த உலகம் முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து மனிதர்களை வேட்டையாடி அப்படி இருந்தவனுடைய பதவி காலியாக போது விடுவானா? ஒன்று. 2வது, அவன் விட்டா என்ன ஆகுன்னு கேட்டா, அடுத்து அவனுக்கு போவதற்கு வேற எந்த இடமும் கிடையாது, தண்டனை அனுபவிக்கணும். தண்டனை சாதாரணமானதல்ல. அந்த நெருப்பு அணையாதான், நெருப்பு அக்னி சங்கிலியில கட்டப்பட்டு எப்படி இருக்கும், கீழே தீ எரிந்து கொண்டு சத்தம், அழுகை, பற்கடிப்பு, கோபம், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இவனுக்கு 2 பயம் இருக்கு. ஒன்று, தன்னுடைய அதிகாரம் போயிடும். 2வது, சிறைப்படுத்தப்பட்டு விடுவோம். இந்த பயத்தினால என்ன செய்வான்னா, நம்மை காலி பண்ணுறதுக்கு தான். மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி காலத்தில் கர்த்தர் தருகிற எந்த திட்டமும், கடைசி காலத்தில் கர்த்தர் எழுப்புகிற எந்த ஊழியமும், ஒரு ரிவைவல் சொன்னால் கூட இதெல்லாம் கடைசியில் எங்கே வந்து முடியும்னா, உலகத்தை கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் கொண்டு வந்து முடியும். அவருடைய வருகை எதற்கு வருகிறதுன்னா, இயேசு இந்த முறை வந்து விட்டு கொஞ்ச நாள் இருந்து விட்டு திரும்பி போக போறதில்லை, உலகத்தை பிடிக்க போறாரு. உலகத்தின் மேல 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். அப்ப இதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. அதனால்தான் இந்த கடைசி நாட்கள்ல நீங்க என்ன செய்தாலும் சாத்தான் உங்களிடத்துல சண்டைக்கு வருவான், அவருடைய கூட்டம் சண்டைக்கு வரும். இதனால பல யுத்தங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த யுத்தங்கள் கடைசி நாள்ல நமக்கு என்னென்ன விதமான யுத்தங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கடைசி கால தலைமுறையில் கர்த்தர் இதனால தான் எனக்கு மறுபடியும் அழுத்தி சொல்ற காரியம், யுத்த அபிஷேகம் என்பது சாதாரணமானதல்ல. யுத்தம் செய்கிற ஊழியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கரணம் தப்பினால் மரணம் என்பதை போல அவங்க மோதுகிற சத்துரு சாதாரணமானவன் அல்ல. அதனால என்ன செய்யணும்னா, அந்த அபிஷேகத்தில் எல்லா பவரும் இருக்குது. அவனை எதிர்க்க, அடக்க, கட்ட
எல்லா விதமான அதிகாரம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன் அடுத்து. அப்போ இதெல்லாவற்றையும் நீ நல்ல விளக்கமாக அவங்களுக்கு சொல்லணும், அதை அவங்க எடுத்து உபயோகப்படுத்தணும். ஏதோ யுத்த அபிஷேகம்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கையை காலை அசைச்சு அப்படியே வானத்தை பார்த்து கட்ட விழுக்கிறேன், மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு கிரவுண்டை மிதிக்கிறது இல்லை. உண்மையான பிசாசை எதிர்க்கணும், சண்டை போடணும், யுத்தம் செய்யணும். அதனால கர்த்தர் இந்த அபிஷேகத்தை குறித்து தெளிவாக பேசுன்னு சொல்கிறாங்க. நாளைய தினத்தில் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்துட போகிறார்னா அமலுக்கு கொண்டு வர போகிறார். அப்போ இந்த எழுப்புதலுக்குன்னு கர்த்தர் தேர்ந்தெடுத்த தேவ மனிதர் மோகன் அண்ணன் அவர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு சொன்னது, அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கும் போது அவங்க சொல்லி கட்டளையிடணும், வாயை திறந்து கட்டளையிடணும். இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன், யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் அந்த அபிஷேகம் நிரப்பணும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நாளை தினத்தில் நீங்கள் மத்தியானமே உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்ணி காத்துருங்க, உங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. கடைசி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிஷம் முழுக்க ஒரே ப்ரேயர் தான். ஏன்னா கர்த்தர் மறுபடியும் சொன்னது, இந்த அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. இந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நாளைய தினம் இந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படும். அந்த கட்டவிழ்க்கப்பட்ட உடனே அடுத்த வாரத்தில் வேற செய்தி வருமானா இல்லை. இந்த அபிஷேகத்துக்குள்ள என்னென்னலாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இந்த அபிஷேகத்துக்குள்ள என்னென்ன விதமான வரங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகளில் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போகிறேன். இது எல்லாமே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும், பைபிளில் இருக்கிறது தான். ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி சொன்ன சில ரகசியங்கள், சில காரியங்கள், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். சரி, இப்போ இந்த ஆவிகளெல்லாம் இருக்கே, நமக்கு கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற யுத்தங்கள், யுத்தம் செய்கிற ஆவி, என்னென்ன விதமான யுத்தங்கள் வருகிறது, ஏன் போய் சண்டை போட போகிறோம், யார்கிட்ட சண்டை போட போகிறோம், இந்த ஆவிகள் இடத்துல ஏன் சண்டை போடணும், இதை பற்றிலாம் என்னென்ன விதமான யுத்தங்கள், செய்யப்பட வேண்டிய யுத்தங்கள், கடைசி காலத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற யுத்தங்கள், அதை குறித்து ஒரு செய்தி இருக்கிறது. அதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம், நாளைக்கும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அப்புறம் அனாயிண்டிங், அதற்கு அடுத்த வாரத்தில் நான் அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் அதனுடைய பிற்பகுதியாய் சில காரியங்கள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம், நீங்கள் கவனிக்கணும். ஒரு அபிஷேகத்துக்குள்ள ஒரு பேக்கேஜ், என்னென்னலாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல் காரியமாக செய்யப்பட வேண்டிய கடைசி கால யுத்தங்கள். எந்தெந்த காரியத்துக்காக யுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு எதிராக கிரியை செய்யும் ஆவிகள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபடுவார். அதற்குன்னு குறிப்பிட்ட சில தலைமுறை ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி அவங்க மூலமாக அவர் வருவதற்கும் இந்த உலகத்தில் அவர் ஆளுமை செய்வதற்கும் காரியங்களை செம்மைப்படுத்துவார், அதை ஆயத்தப்படுத்துவார். ஒரு காலத்தில் பாருங்க, யோவான் ஸ்நானகன் வருவதற்கு முன்னால யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சப்தம் உண்டாகும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா அவர் போக போகிறார், அவ்வளோதான். அவர் ரொம்ப நாள் இங்கே தங்கி இருக்க போகிறதில்ல. அவர் தங்குறதுக்கு நம்ம இடமும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவர் வரப்போகிறார், வேலையை முடிச்சுட்டு போக போகிறார். அப்போ ஒரு தீர்க்க தரிசிக்கு என்ன வழி சொல்லப்பட்டனா, அவர் வர்றதுக்கும் திரும்பி போகிறதுக்கும் சில வழிகளை, வாசல்களை ஆயத்தப்படுத்தி வை என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகும். அப்போ அதே மாதிரி கர்த்தர் வர்றதுக்கு முன்னால் அவர் வருவதற்கான, அவர் இங்கே தங்குவதற்கான முஸ்தீஃபு வேலைகள், சில காரியங்கள் இங்கே நடத்தப்பட வேண்டும். இப்போ வழி மாத்திரம் ஆயத்தப்படுத்தப்படக்கூடாது, ஒட்டுமொத்த உலகமுமே ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா வர்ற கர்த்தர் இனி மறுபடியும் திரும்ப போக மாட்டார். அவர் 1000 வருடம் இங்கே அரசாளுமை பண்ணுவார். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் பண்ணுவார். மறுபடியும் இந்த புதிய வானத்தை, புதிய பூமியை உண்டாக்குவார். நிரந்தர ராஜாவாய் அவர் அமர்ந்து விடுவார். அப்போ வர்ற இயேசு இனி திரும்ப போக போகிறதில்லை, நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க இனிமே. அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரப்போகிறது. இதுதான் தேவனுடைய திட்டத்தில் மெயின் திட்டம். அதனால்தான் இயேசு தம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி தரும்போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதை போல பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுதோ பூமியிலும் செய்யப்படுவதாக என்ற ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். அப்போ இயேசு இங்கே தங்கணும்,
இயேசு இங்கே வந்து 1000 வருடம் இருக்கணும்னா அதற்கு முந்தி செய்யப்பட வேண்டிய சில ஆயத்தங்கள் இருக்குது. இயேசுனுடைய வருகை வரும்போது செய்யப்பட வேண்டிய சில ஆயத்தம் இருக்குது. இயேசு இங்கே தங்குவதற்காக வருகைக்கு பின்னால் செய்யப்பட வேண்டிய சில ஆயத்தங்கள் இருக்குது. அப்போ இந்த ஆயத்தங்களை எல்லாம் இயேசு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை நம்ம ஆயத்தமாக்கணுமே. அப்போ அதற்குண்டான ஆயத்த வேலைகள் இனிமேல் தான் கர்த்தர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதற்கு ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புவார். எழுப்பி அவங்க அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ரிவைவல், ஒரு பக்கம் இயேசு வர்றதுக்கான சில முன்னேற்பாடுகள், சில வேலைகள். ஏன்னா சாத்தான் உலகத்தை தீட்டுப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அருவருப்பாக்கி, சபிக்கப்பட்ட நிலமா மாற்றி, மனிதர்களை மாத்திரம் இல்லை, இடங்களை, மரங்களை, ஆற்றங்கரைகளை, கடலை, மலைகளை எல்லாம் தீட்டுப்படுத்தி வச்சிருக்கானே. அப்போ இயேசு அவன் தீட்டுப்படுத்தி வச்ச இடத்துல உடனே சேரப்பட்டு வந்து உட்கார்ந்துருவாரா? அதற்கு முன்னால் அண்டர் கிரவுண்டில் சில வேலைகள் நடக்கும். அவன் இதை சிதறி சின்னாபின்னம் ஆக்கி விட்டான். அப்போ அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஆதியாகமம் முதல் வருஷத்தில் முதல் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது. மனிதன் அந்த பூமியில வாழ்வதற்காக கர்த்தர் அதை ரீஃபார்ம் பண்ணினார். இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு ரிஃபார்மேஷன் நடக்க போகுது. இது மனிதர்கள் தங்குவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தர் வந்து பூமியில தங்குவதற்கான வேலைகள். இது அடுத்த ஒரு தலைமுறையை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். அப்போ இவங்களுடைய வேலை, இந்த கட்டுமான வேலை என்பது இந்த எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் அதற்கான வெளிப்பாடுகளை கொடுத்து ஒரு புதிய தலைமுறையினரை எழுப்பி பூமியை கர்த்தர் வந்து தங்கி ஆளுமை செய்வதற்கு ஏதுவாக சில முதல் கட்ட பணிகளை நிறைவேற்றுவாங்க. இந்த கட்டுமான பணிகளை செய்ய விட, இது சாத்தானுக்கு தெரியும், இந்த கட்டுமான பணிகளை செய்ய விடக்கூடாது என்பதற்காக கர்த்தருக்கு என்னென்னலாம் நீங்கள் ஆயத்தம் பண்ணுறீங்களோ அந்த ஆயத்தத்தெல்லாம் முறியடிப்பதற்கு அவன் எவ்வளவு பவரோட, எவ்வளவு சக்தியோட எதிர்க்கணுமோ அதற்காக வருவான். இதனால தான் நெகேமியாவின் புஸ்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். நெகேமியாவின் காலத்தில் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினாங்க, எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் பேர் யுத்தத்திற்கு நின்றார்கள். இந்த கட்டுமான பணிக்கு எதிராக வரக்கூடியவங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க. வசனம் ஞாபகம் இருக்குல்ல? நெகேமியா 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து இருக்குது. நீங்கள் நல்லா நெகேமியா புஸ்தகத்தை முழுசாக படித்து பாருங்கள். அங்கே அவர்கள் தேவாலயத்தை கட்டினாங்கல்ல, அதை தேவ ராஜ்யத்தை கட்டுவதாக உருவகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அதில் நிறைய செய்தி இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ளுவாங்க, அதை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி கட்டணும் போன்ற பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில் கட்டப்படுகிற காரியங்கள் இருக்குது பாருங்க. கர்த்தர் வருவதற்கும் தங்குவதற்கும் ஆளுமை செய்வதற்கும் ரகசியமாக ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கும். அது எப்படிங்க நடக்க முடியும்? மேல் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி வருது, பயங்கரம் வருது, சாத்தான் போராடுவான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மறுபடியும் சிதிலமடைந்த காரியங்கள் எல்லாம் கட்டுவாங்க. அந்த வேலை நடக்கும்போது அவர்களுக்கு எதிராக சாத்தான் எழும்புவான் பாருங்க. அப்போ இவங்க விடுதலையா அந்த வேலைகளை செய்வதற்காக ஒரு கூட்டம் பேர் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, ப்ரொடெக்ஷன் கொடுத்து யுத்த களத்தில் நிற்பாங்க. அந்த வேலை செய்கிறவங்களும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கையில் பட்டயத்தை பிடித்து கொண்டு ஒரு கையிலே கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் நெகேமியாவில் வாசிக்கலாம். நான் இதற்கு முன்னால் ஒரு எபிசோடில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கு நமக்கு முக்கியமாக இது தேவை. இவர்கள் எழும்பாமல் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளை நீங்கள் துவக்கினால் அதை முடிக்க முடியாதபடி சத்துரு எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் எல்லா விதமான தந்திரங்களை பயன்படுத்தி எதிர்கொள்ளுவான். நீங்கள் சண்டையில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு கட்டுமான வேலையை நீங்கள் விட்டு விடுவீர்கள். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நீங்கள் விடுதலையாக கட்டுமான பணிகளை செய்யணும். தான் வருவதற்கும் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கும் வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தத்தை போல ஒரு தலைமுறை எழும்பும். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் செய்கிற, பட்டயத்தை உருவுகிற ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். இது நீங்கள் சந்திக்க வேண்டிய முதல் யுத்தம். ரெண்டாவது, அவங்க எப்படி இந்த கட்டுமான பணிகளை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் செய்கிறாங்களோ அதே மாதிரி சாத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் தன்னுடைய ராஜ்யத்திற்கும் இந்த உலகத்தை இயேசு வந்தால் கூட அதுக்குள்ள அவர் இருக்க முடியாத அளவுக்கு பல அருவருப்பான கிரியைகளையும் காரியங்களையும் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து உலகத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பிப்பான். சுலபமாக நீங்கள் அழிக்க முடியாத மாதிரி சாத்தானுடைய பல கிரியைகள், பல முத்திரைகள், பல காரியங்கள், பல அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரியங்களை உலகத்தில் ஒரு பக்கம் விதைச்சிக்கிட்டே வருவான்.
ஒரு விஷ விதையை விதைப்பதை போல அந்த காரியத்தை செய்வான். அதை ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அப்போ இப்படிப்பட்ட ஆவிகளோட நம்ம யுத்தம் பண்ணணும். சட்டம் என்ற பேரில், ஆளுகிறவர்களுடைய பேரில் புதிய புதிய காரியங்களை ஒரு நாட்டுக்குள்ளே பாருங்களேன். இன்னைக்கு ஓரணச்சேர்க்கை திருமணத்தை ஒரு நாட்டில் கொண்டு வந்து விதைக்க வச்சிடறான். அவன் ஒரு பக்கம் விதைக்கும் போது அந்த கிரியைகளுக்கு எதிராக யுத்தம் செய்து அதை தடுத்து கொண்டே இருக்கணும். ஒரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கட்டுமான பணி நிற்காம அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொரு பக்கத்தில் சாத்தானுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் கிரியைகளை செய்வதற்கும் இந்த உலகத்தில் பாவங்களை விதைத்து வைப்பதற்கும் நிரந்தரமாக புதைத்து வைப்பதற்கும் பல தேசங்களை குறிவைத்து காரியம் நடக்குது. இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுமைக்காக அவனுக்கு வேலை செய்கிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துக்கள். அந்தி கிறிஸ்துக்கள் என்பது வேறு, அந்தி கிறிஸ்து என்பது வேறு. அந்தி கிறிஸ்துவுக்கு வேலை செய்கிற ஆட்க அதிகாரத்தில் இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம், பெரிய பிஷப்பாக கூட இருக்கலாம், மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய வணிகர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தன்னை அறியாமலே இந்த அந்தி கிறிஸ்துவுக்காக வேலை செய்வாங்க. அவனுடைய ராஜ்யத்திற்கும் அவனுடைய காரியங்களை இந்த உலகத்துக்குள்ளே உள்ளே வைப்பதற்கும். இலங்கையில் யுத்தம் முடிஞ்ச பின்பு யுத்தம் நடந்த இடத்துக்குள்ளே உள்ளே போவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யுத்தம் நடந்த காலத்தில் மண்ணுக்கு கீழே பல கண்ணி வெடிகளை பதித்து வைத்திருந்தார்கள். அதை இன்னும் நம்ம டிஃப்யூஸ் பண்ணலை. அது அப்படியே தான் உள்ளே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏதோ சுற்றுலா பார்க்குற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி உள்ளே போய் விரலில் தட்டுனா கூட என்ன வெடிச்சிரும் அந்த இடத்துல, அந்த யுத்தம் பண்ண இடத்துல. அதே மாதிரி சாத்தான் என்ன செய்கிறான்னா, இந்த பூமியில் தன்னுடைய நினைவுகளை, தன்னுடைய கிரியைகளை, காரியங்களை மண்ணுக்கு கீழே புதைச்சி வைக்கிற மாதிரி ஒரு வேலை செய்வான். அது இந்த உலகத்தை தீட்டுப்படுத்தவும் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியங்களாக அதை மாற்றுவதற்கும் அவன் ட்ரை பண்ணுவான். இவர்கள் எல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லுகிறது. அந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அதில் சொல்லுகிறது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே, அப்போ அந்தி கிறிஸ்துனா ஒரு ஆள், கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிவோம். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் தான், அப்போ அந்தி கிறிஸ்துக்கள் வெளிப்பட்டு விட்டாலே கடைசி காலம் என்று அர்த்தம். அவர் தான் சொல்கிறார். இதுக்கு முன்னால காலத்தில் எல்லாம் இல்லை, அவர்கள் வரவில்லை. ஏனென்றால் கடைசி காலத்தில் தான் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்தி கிறிஸ்துவுக்கான வழியை ஆயத்தப்படுத்தவும், அந்தி கிறிஸ்து இங்கே அதிகாரம் பெறுவதற்கு என்னென்ன பாவத்தெல்லாம் உள்ள இந்த பூமியில் விதைச்சு வைக்கணுமோ, பதிச்சு வைக்கணுமோ, அவைகள் எல்லாம் கொண்டு வரவும், எந்தெந்த இடத்துல எல்லாம் சாபத்தையும் தீட்டான காரியத்தையும் கொண்டு வரணுமோ அதெல்லாம் செய்வதற்கும் மனிதர்களை எடுத்து பயன்படுத்துவான், சில ஆவிகளை எடுத்து பயன்படுத்துவான். இந்த ஆவிகள் பேர் தான் அந்தி கிறிஸ்துக்கள். அப்போ அந்தி கிறிஸ்துக்கள் என்றால் வேற, அந்தி கிறிஸ்து என்றால் வேற. இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே வந்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து ஆளுமை செய்ய போகிறவன் பேர் தான் அந்தி கிறிஸ்து. அதை நம்ம பார்க்கணும். 3வது நம்ம யாரோட போராட போகிறோம், என்ன போர் இருக்குதுன்னு கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13லிருந்து 14 வரைக்கும் உண்டான வசனம். நீங்கள் வெறும் எஃபேசியர் 6:12 தானே படிச்சிருக்கீங்க. நம்ம கடைசி காலத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, யுத்தம் இருக்குது. என்ன யுத்தம்? வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், இவ்வளோதானே படிச்சிருக்கீங்க. இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கட்டுமான பணி வேலைகளுக்கு எதிராக கிரியை செய்கிற ஆவியோடு நீங்கள் போராடணும். அடுத்து அந்தி கிறிஸ்துக்களோடு நீங்கள் போராடணும். அந்த அந்தி கிறிஸ்துக்களின் ஆவி தீவிரமாக கிரியை செய்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற மாதிரியான கிரியைகளை அது செய்யும். அது அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தை நிரந்தரமாக அவன் கையில் கொடுக்கணும். இயேசு ஒருவேளை இந்த பூமிக்கு வந்தால் கூட அவர் சுலபமாக இந்த பூமியை ஆளுமை செய்ய முடியாதபடிக்கு அவனுடைய அடையாளங்கள், அச்சு அடையாளங்களை உள்ளே கொண்டு வரணும். அருவருப்பான கிரிகளை உள்ளே கொண்டு வரணும். அந்தி கிறிஸ்துவோடைய கையை பலப்படுத்தணும். அவனை சுலபமாக இந்த இடத்திலிருந்து நீக்கிவிட முடியாதபடிக்கு நிரந்தரமாக அவனை வல்லமைப்படுத்தணும், பலப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் இயங்குவாங்க. அது பேர் அந்தி கிறிஸ்து. அதோட போராடினா தான் அந்தி கிறிஸ்து பலவீனப்படுத்த முடியும் உங்களால். அடுத்த 3வது காரியம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13-14. இதில் சில ஆவிகள் வருது.
என்ன செய்து, அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து இந்த தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த ஆவியோட நம்ம போராடணும். எபேசியர் 6:12 இது சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்லுது பாருங்க, இந்த ஆவிகள் வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்து வருகிறது, மிருகத்தின் வாயிலிருந்து வருகிறது, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளை மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அது வாந்தி எடுக்கிற மாதிரி எடுக்குது. யாரு? வலுசர்ப்பம், பாம்பு, பழைய பாம்பு. அதனுடைய வாயிலிருந்து தவளைகள் வெளியே வந்து விழுகின்றன. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிருகம், அந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் இருக்கு பாருங்க, அந்த மிருகம் அது தன் வாயை திறந்து வாந்தி எடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தவளையாக வந்து விழுகுது, தவளைகளுக்கு ஒப்பாக. கள்ள தீர்க்கதரிசி அந்த ஆவி அதுவும் வாந்தி எடுக்குது, அது வாயிலிருந்து தவளைகள் ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த ஆவிகளுடைய வேலை என்னன்னா, அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். இந்த அற்புதங்களை செய்து மனிதர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து மனிதர்களை பயமுறுத்தி, நான் தான் உலகத்தில் ஒரு பெரிய சக்தி, என்னுடைய சக்திக்கு மேலே யாரும் இல்லை, வானத்தை வில்லாக வளைக்க முடியும், கடலை வற்றி போக செய்ய முடியும்னு பெரிய பெரிய அற்புதங்களை செய்து ராஜாக்களே மதிமயக்கிடுவானா, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மதிமயக்கிறான், கவர்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆவி பாருங்க எவ்வளோ அற்புதங்களை செய்கிறது. இந்த தவளை தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லி, தவளைனா தவளை இல்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், இதான் நமக்கு கடவுள் அப்படின்னு ராஜாக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அது அவர்களுக்கு கற்பிக்கும். அவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போகிற நேரத்தில் ஒரு அற்புதத்தை காமிச்சு மறுபடியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை எல்லாம் தயார் பண்ணி, பார்த்தேன் நான் தான் பெரிய சக்தி, எனக்கு மேலே ஒரு சக்தி இல்லை, ஆனால் என்னுடைய சக்தியோடு கூட சண்டை போடுவதற்கு வேறொரு இடத்திலிருந்து வருகிறார். அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லை, வேறு இடத்துலேருந்து வருகிறார். அந்த எதிரியை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாக்களுக்கு உபதேசம் பண்ணி தான் சொல்வதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து பயந்து நடத்துவதற்காக அற்புதங்களை காண்பிச்சு இந்த ராஜாக்களை ஆயத்தப்படுத்துகிறதும் ராஜ்யங்களை ஆயத்தப்படுத்துகிறதும் இந்த 3 ஆவியினுடைய வேலை. பாருங்க, அதான் சொல்றாங்க, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு சென்றது. இந்த ஆவிகளுடைய வேலை என்னன்னா, ராஜாக்களை பிடிக்கிறது. மேல் மட்டத்தில் ஒரு நாட்டை இப்பெல்லாம் ராஜாக்கள் கிடையாது, இப்போ உள்ள பல பிரசிடென்ட்டுகள் யார் கையில் ஒரு தேசத்தினுடைய அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரங்களை வந்து பிடிப்பது, அவர்கள் எல்லாம் தயார் பண்ணி இயேசுக்கு எதிராக திருப்புவது. இதுதான் அதனுடைய வேலை. யுத்தம் செய்யணும், அவர்களுக்கு அதை கற்பிக்கும். இது என்ன செய்யும்? அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும். சும்மா தலைவலி குணமாறு அது இல்லை, பெரிய பெரிய அற்புதம், மறுத்து பேச முடியாத அற்புதம், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம், இதெல்லாம் செய்யும். இந்த ஆவிகளோட நம்ம யுத்தம் செய்யணும். அதெல்லாம் எப்படி யுத்தம் செய்ய போகிறோம்னு நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இந்த ஆவிகளோட நம்ம யுத்தம் செய்யணும். இவை ராஜாக்களையும் ஜனங்களையும் வஞ்சிப்பதற்காக அற்புதங்களை செய்கிற ஆவிகள். அற்புதம் நான் சாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு கற்பனை பண்ண முடியாத, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்கள். ராஜாக்களை மாத்திரம் இல்லை, பெரிய பெரிய மத தலைவர்கள், பெரிய பெரிய மனிதர்களை வழிநடத்தக்கூடியவர்கள், இவங்களையெல்லாம் தன்னுடைய அற்புதங்களை காண்பித்து பயமுறுத்துகிற ஆவி. அப்போ பாருங்கள், நம்ம யாரிடம்லாம் சண்டை போட வேண்டியிருக்கு. முதல்ல கட்டுமான தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எதிர்த்து வரும் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் காரியத்தை பலப்படுத்துகிற ஆவிகள். 3வது ராஜாக்களை கூட்டி சேர்க்கிற இந்த தவளைகளின் ஆவி. இது வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்து வருதான் இந்த ஆவிகள், இதெல்லாம் வரும். அடுத்த காரியம் பாருங்க, 4வது காரியம், யாரோட சண்டை போட போகிறோம்? ஆவிகளுடைய அந்த காரியங்கள் இன்னும் முடியவில்லை. யாரோட? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும்படி மிருகத்தின் ஆவி. அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பேர் தான் மிருகம், பீஸ்ட் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இது என்ன செய்யுமா? பரிசுத்தவான்களோட சண்டை போட்டு அதிகாரத்தை வாங்கிட்டு வந்து அவர்களை எப்படியாவது மடக்கி ஜெயிப்பதற்கு உண்டான வல்லமையும் பலத்தையும் பெற்றிருக்கிற ஆவி. இதோட நீங்கள் சண்டை போடணும்.
பரிசுத்தவான்கள் சண்டை போடும்போது இந்த யுத்த வீரர்கள் அந்த பரிசுத்தவான்களை நெருங்க விடாதபடிக்கு நீங்க சண்டை போடணும். நம்ம இப்போ பார்க்குறோம், இப்போ இருக்கிற தலைமுறையில் நம்ம பார்க்குறோம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் தான் அதை பார்க்கணும். அதுவரை கூட இருக்கவங்களாம் காணாமல் போயிடுவான். கண்டதை பேசுவாங்க, கண்டதை எழுதுவாங்க, யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நமக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், அந்த ஊழியக்காரர் நல்லா இருக்கிற வரைக்கும் இருக்கணும். அவருக்கு ஏதாவது யாராவது துன்பத்தை கொண்டு வந்தால் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இனி ஒரு தலைமுறை வருகிறது. எந்த பரிசுத்தவானை நீங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது, எந்த ஊழியக்காரனை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அவரிடத்துல நன்மை வாங்கணும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு போராட்டம் வந்து சாத்தான் அவர்களோட யுத்தம் பண்ணுதுன்னா ஒரு ஊழியக்காரன் எழுவதற்கு எவ்வளோ காலம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய சாட்சிகளை கேட்கிறோம். இதெல்லாம் ஒரே நாளில் நடந்துடல. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனிதன் கர்த்தர் வந்து நொய்யோடு நொய்யாய் புடைத்து அவரை பலப்படுத்தி எத்தனை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தின மாதிரி நடத்தி பசியிலும் வறுமையிலும் வேதனையிலும் அலைச்சலிலும் எல்லாம் கொண்டு வந்து அவமானத்தில் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆளை உருவாக்கி இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் நடத்தும் போது நம்ம விடுதலை செய்கிறாங்களே. இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு எதிராக இன்னைக்கு பல இடங்கள்ல இருந்து பொல்லாத ஆவிகள் எழுப்பி கிரியை செய்யுது. இப்போ நம்ம இவங்ககிட்ட அற்புதம் வாங்கணும், நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம அதை பற்றி கவலையே பட மாட்டோம். ஒரு நல்ல ஊழியன் இருந்தால் ஓகே, இல்லாவிட்டால் பரவாயில்ல, இன்னொரு ஆளை தேடி போயிடுவோம் என்று இல்லை. நீங்கள் ஒரு ஊழியக்காரனையும் ஒரு பரிசுத்தவானையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஒரு ஆள் போயிட்டா அந்த இடத்துல வேற யார் வருவாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறார்கள், யார் யாரோ என்னென்னமோ எழுதுகிறார்கள், வேண்டாத காரியங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் ட்ரெண்டு. இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். அது அரசியல்லையும் சரி, மதத்திலும் சரி, எங்கேயும் ஏதாவது போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போயிடுவான் எதையாவது தேவையில்லாத ஒன்று. உடனே இங்கே போட்டு தலையை உடைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அரசியல் அப்படி தான் நடக்குது பாருங்களேன். அவனை வேலை செய்ய விட மாட்டான். இப்போ யூடியூப் வந்து, சமூக வலைத்தளங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் வாந்தி 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 எடுத்து வச்சுருப்பாங்க. சரி, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அவருடைய ஊழியத்தை முடக்குவதற்கும் அல்லது அவர்களை மனமடி உண்டாக்குறதுக்கும் இந்த ஆவிகள் கிரியை செய்தால் அவங்க மூலம் இவ்வளவு அற்புதங்களை பெற்ற நன்மைகளை பெற்ற நீங்க என்ன செய்றீங்க? அதை கட்டுவதற்கு என்ன செய்றீங்க? ஆனால் இனி ஒரு தலைமுறை எழும்பும் பரிசுத்தவான்களோட யுத்தம் செய்து அவர்களை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஆவி கட்டவிழ்த்தப்படுகிற அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு யுத்த தலைமுறை எழுப்பி அவங்களுக்கு செக்மேட் வைக்க போகிறார். வேதம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1-7 வரைக்கும் உண்டான வசனங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமுமான நாமமும் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் ஒரு கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இது ஒரு ஸ்பிரிட்டு. இந்த ஸ்பிரிட்டு பார்த்தீங்கன்னா சிறுத்தை மாதிரி இருக்குது. சிறுத்தைனா வேகம், கரடினா பலம், ஜனங்களை பீறி போடுறது. அந்த ஸ்பிரிட்டு அதனுடைய தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயப்பட்டு கண்டேன். ஆகிலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இந்த மிருகம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, பெருமையானவைகளை பேசும், தூஷணமான வார்த்தைகளை பேசும். அந்த வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இதனுடைய தன்மை என்னன்னு கேட்டால், தூஷணமான வார்த்தை பேசும். பேசி 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னால் ஒரு தூவானம் வர்ற மாதிரி ஒரு பிரதான ஆவி கட்டவிழ்க்கப்படுவதற்கு முன்னால் அதே சாயல் உள்ள குட்டி குட்டி ஆவிகள் முதல்ல வந்துடும். நீங்கள் இப்போவே அதை பார்க்கலாம். வேதம் சொல்லுது கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லுது. இந்த ஆவி என்ன செய்யுமா, இது நேரடியாக வரும்போது இந்த ஆவியினுடைய கிரியைகளை நீங்கள் இப்போவே பார்க்க முடியும் பல இடத்துல. இது முன்னால் வரும், அடுத்து இந்த ஆவி பகிரங்கமாய் வர ஆரம்பித்து விடும். இது தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெருமையானவைகளை பேசும். நாம் பார்த்தா இப்படியாக்கும் அப்படியாகும், இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு பெருமையானவை பேசும். இந்த ஆவி, அந்த மெயின் ஸ்பிரிட்டு
42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனை தூஷிக்கும்படிக்கு தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும், எதெல்லாம் தூஷிக்கும்? அது கர்த்தரை தூஷிக்கும், அவருடைய நாமத்தை தூஷிக்கும், இயேசு என்ற நாமத்தை தூஷிக்கும், அவருடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கும், அப்புறம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூஷிக்குமா. பரலோகத்தில் போய் வாசமாக இருக்காங்களா, அவங்களையும் தூஷிக்கும். என்னையா பெரிய தாவீது, என்னையா பெரிய எலிசா, அதெல்லாம் பொய் அப்படின்னு தூஷித்தது. மேலும் இந்த ஆவி பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது என்ன செய்யும்? கர்த்தரை தூஷிக்கும், கர்த்தருடைய ஜனங்களை தூஷிக்கும், ஊழியக்காரர்களை தூஷிக்கும், போகிற போக்கில் ஏதாவது குற்றஞ்சாட்டி கொண்டே போகும். அங்கே இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. இந்த ஆவி மெயின் ஸ்பிரிட் வர்றதுக்கு முன்னால் இதே தன்மை உள்ள குட்டி குட்டி ஆவிகள் இப்போ கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நல்ல அரசியல்வாதிகள், நல்ல ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தூஷிக்கப்படுவாங்க. இயேசு என்ற பெயர் இன்னைக்கு பல இடங்களில் தூஷிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்க தேசத்தில் கூட இயேசுனுடைய பெயரை ஜென்ம பகையாக பகைக்கிற கூட்டம் இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடுன்னு நினைக்கிறோம். இல்லை, அங்கே கூட இயேசு என்ற பெயருக்கு எதிரான கிரியை செய்கிறவர்கள் திரளான கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு ஷாப்பிங் மாலில் சமீபத்தில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு வாலிபர் ஒரு டிஷர்ட் போட்டு போய் கொண்டிருக்கிறார். இயேசுவின் மூலம் ரட்சிப்பு வருகிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களான். உடனே அதை பார்த்த ஒரு ஆள் பக்கத்தில் இருந்த போலீஸ் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி, அவன் எழுதியிருக்கிற அந்த வார்த்தை என்னை குற்றப்படுத்துகிறது, அவன் எழுதியிருக்கிற இந்த வார்த்தை இரிட்டேட்டிங்காக இருக்குது, அவனை முதல்ல பிடிங்கன்னு சொல்லுகிறார். உடனே பப்ளிக்கில் இந்த மாதிரி பனியன்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு போலீஸ் வந்து அவன் சொன்னதை ஏற்று, இதெல்லாம் நடந்த சம்பவம். இந்த வாலிபனை பிடித்து சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. கேஸ் போட்டு அபராதம் போட்டு பனியனை கலட்ட வச்சு ஒரு இயேசுவினுடைய வசனத்தை போட்டு கொண்டு போக முடியல. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவிகள் இப்போவே தூஷிக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, கேரக்டரை பற்றி தவறாய் வந்து சித்தரிக்கிற, பேசுகிற பல திரைப்படங்கள் வந்திருக்குது. இன்னொரு கூட்டம் பாருங்கள், சம்பந்தமே இருக்காது, அவனுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம். இயேசு உயிர் தெளவில்லை என்பார். யாருக்கு தேட்டு இவர் போய் பார்த்தார்? அவர் இயேசெல்லாம் உயிர் தெளலைங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியுமோ நீ அது பேசணும். ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, இது அவர்கள் பேசுவதல்ல, இது ஒரு ஸ்பிரிட்டு. இந்த ஸ்பிரிட்டு தேவனை தூஷிக்கும். எவ்வளவு ஹாலிவுட் ஃபிலிம் இருக்குது தெரியுமா? லாஸ்ட் டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இருக்கு. அப்புறம் இன்னும் இந்த டாவின்சி கோட் என்ற ஒரு ஃபிலிம் இருக்குது. இன்னும் இயேசுவை பற்றி, இயேசுவையும் மகதலேனா மரியாளையும் பற்றி இணைத்து பேசப்பட்ட பல தூஷணமான திரைப்படங்கள், குறும்படங்கள் இருக்கிறது, புஸ்தகங்கள் இருக்கிறது. இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து அதற்கு பிறகு மரியாளை பற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. அது இயேசு பரிசுத்த ஆவியினாலே பிறக்கவில்லை, அது ஒரு பெரிய புஸ்தகமே இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ரோம வீரனுக்கும் மரியாளுக்கும் தப்பான முறையில் பிறந்த ஆள் தான் இயேசு அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறான். அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது, அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. இது இயேசுவை தூஷிக்கும், அவருடைய நாமத்தை தூஷிக்கும், அவருடைய ஜனத்தை தூஷிக்கும், பரலோகத்தை தூஷிக்கும் இந்த ஆவி. அது இப்போவே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நடுவில் பாருங்களேன், ஒரு துரும்ப இயேசுவுக்கு நகர்த்தி போட்டிருக்க மாட்டாயா? அவன் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பான். இந்த ஊழியக்காரன் அப்படி, அந்த ஊழியக்காரன் இப்படி. இது ஸ்பிரிட்டு. நீங்கள் இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் உண்மைதானே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகள் மூலம்தான் உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். அது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். இந்த ஆவிகளுக்கு எதிராக யுத்தம் செய்து தேவனுடைய பரிசுத்தவான்களையும் ஊழியர்களும் அவங்களோட சண்டை போடுதில்ல, பக்கபலமாக நம்ம நின்று சண்டை போடணும்ல. தானியேலுக்கு செய்தி சொல்ல கேப்ரியல் இறங்கி வந்தார். அவர் நடுவில் வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அவரை சிறைப்படுத்து, அவரை பிடிக்க ஆரம்பித்தது. உடனே அவருக்கு உதவி செய்யும்படி மிகாவேல் என்ற தூதன் கடந்து வந்தார். அதனால் அவர் சொல்கிறார் அங்கே தானியேல் புஸ்தகத்தில், நான் இறங்கி வந்தேன், இந்த தேசத்தின் அதிபதி எனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தான், அப்பொழுது எனக்கு உதவி செய்வதற்காக மிகாவேல் இறங்கி வந்தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு கடைசி கால யுத்த வீரர்கள், எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், சபைகள் தாக்கப்படுகிறது,
அவர்களுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகள் பரப்பப்படுகிறது, பொய்யான தகவல்கள் சொல்லப்படுகிறது. எதை பற்றியும் அது பொய்யா உண்மையாக கவலைப்படுறதில்ல, உடனே இவர்கள் வாங்கி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எதிர்த்து நின்று யுத்தம் செய்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இது பிறகு இன்னொரு மிக முக்கியமான காரியம் இருக்குது. வானத்தில் ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தமெல்லாம் அந்த கடைசி கால யுத்த வீரர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணிக்கு எதிராக கிரியை செய்கிற ஆவிகளோட போராட்டம், அப்புறம் அந்தி கிறிஸ்துக்களோட போராட்டம், தூஷண ஆவிகளோட போராட்டம், தவளையின் ஆவிகளோட போராட்டம். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தத்தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அடுத்த காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வானத்திலே உண்டாகிற யுத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த யுத்தத்தை நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். நாளைக்கு அதை பார்த்துட்டு நாளை தினம் இந்த அபிஷேகத்திற்காக விசேஷித்த நாள் கர்த்தர் பேசினார். ஏன்னா இன்னும் இந்த செய்தியினுடைய தொகுப்பு முடிந்து விடவில்லை. ஏன்னா கர்த்தர் இந்த செய்தியை நல்ல டீட்டெயிலாக விளக்கமாக பேசணும் விரும்புகிறார். ஏன்னா அறகுறையாக பேசிட்டுலாம் சண்டைக்கு போய் நின்றக்கூடாது. நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும், காரியங்களை புரிந்து கொள்ளணும், அப்போ தான் நிற்கணும். அதனால் நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் நீ சொல்லுன்னு கர்த்தர் சொன்னதுனால தான் நான் நீண்ட நாட்களாக இந்த செய்திகளை பேசி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு தயாராக இருங்க. நாளை தினம் அந்த ஜெபம் முடிந்த பிறகு மீதி இருக்கிற காரியங்களையும் பற்றி நம்ம இன்னும் ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளிலே அதை பார்த்து முடிப்போம். அதற்கு பிறகு அடுத்த அபிஷேகத்துக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தில் நாளை தினம் கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கான ஆயத்தத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேகம், நல்லா ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க, இந்த அபிஷேகம் குறிப்பிட்ட வயதினருக்கானது அல்ல. குழந்தைகளும் இந்த அபிஷேகத்தை பெறலாம், வாலிபர்கள் பெறலாம், மூப்பர்கள் பெறலாம், யாரை வேண்டுமானாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண முடியும். அதனால் இந்த அபிஷேகத்திற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாளை தினம் கர்த்தர் உங்களை சந்திப்பார், அவர் அபிஷேகம் பண்ணுவார். இப்போ நம்ம ஆயத்தத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்னொரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆவிகளை பற்றி நிறைய பார்க்கறதுனால நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் வந்தால், இது தலைவலியின் ஆவி, எனக்கு காய்ச்சலின் ஆவி, எனக்கு பயத்தின் ஆவின்னு சும்மா எது பேருக்குன்னா ஆவின்னு போட்டுறக்கூடாது. உங்கள் மேலே எல்லாம் பிடிச்சி விட்டால் கூட இந்த ஆவி வராது, பொல்லாத ஆவி வராது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நாளை தினத்தில் அதை பற்றி நான் சில காரியங்களை, மூட நம்பிக்கைகள், ஆவிகளை பற்றி என்னென்ன வச்சுருக்காங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை கர்த்தர் நாளை தினத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக வாங்க கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படியிடுங்க, தேவனை நோக்கி பாருங்க. நாளை தினம் ஒரு விசேஷமான நாள். யுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்புவதற்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாள். கர்த்தர் அந்த ஆவியை கட்டவிழ்த்து விட போகிறார். தூரத்துக்கும் சமீபத்திற்கும் மான தேவன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சி எங்கெங்கிருந்து யார் பார்த்தாலும் அவர் ஒவ்வொருவரையும் அந்த பாத்திரங்களை நிரப்ப கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கடைசி காலத்தில் கர்த்தருக்குன்னு ஒரு பெரிய யுத்த தலைமுறை தேவைப்படுகிறது. அந்த யுத்த தலைமுறையை கர்த்தர் உங்கள் பேரையும் எழுதியிருக்கலாம். நாளை தினம் கர்த்தர் உங்களை சந்திக்கலாம். விசேஷித்த அந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கலாம். அந்த அதிகாரம் உங்களை மூடிக்கொள்ளலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி கேளுங்க. கர்த்தாவே, என் பாத்திரத்தை நிரப்பியர்கள், அந்த யுத்தத்திற்கு தகுதி உள்ளவனாக என்னை மாற்றும். அந்த யுத்தத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ள நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை என் பெயரை நீர் அதற்கென்று முன்குறித்திருந்தால் என்னை ஆயத்தப்படுத்தும் என்று கர்த்தரிடத்திலே கேட்க போகிறோம். கர்த்தாவே, உமக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை துதிகளை செலுத்துகிறேன். உம்முடைய பாதத்திலே தங்கள் வீடுகளிலிருந்து முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறேன். அவருடைய இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எந்த அபிஷேகத்திற்காக, எந்த வல்லமைக்காக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி வருகிறீரோ அந்த வல்லமை நாளை தினத்தில் இறங்கி வரும் பொழுது இந்த அபிஷேகத்துக்குரியவர்கள் ஒருவரையும் விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அது நிரப்ப வேண்டும். ஒவ்வொருடைய பாத்திரத்தையும் அது மூட வேண்டும். உமக்கென்று பல கோடி ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்கிற யுத்த புருஷர்கள் தேவை. கடைசி கால யுத்தம் கர்த்தருக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய யுத்தத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. அதற்காக உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு ஆயத்த முயற்சிகளையும் கைகூடி வர பண்ணுவீராக. நாளை தினத்தில் உபவாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டவர்களோடு பேசுவீராக. இன்று உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி ஜெபித்திருக்கிறேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரிலேருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, நாளைக்கு ஒரு முக்கியமான தினம். நாளைக்கு தேவ மனிதர் மூலமாக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உலகத்துக்கு கட்டளிட போகிறார். அதிலிருந்து தொடர்ந்து அந்த அபிஷேகம் பற்றி எரிய போகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷித்த அதிகாரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பி பயன்படுத்துவாராக. ஆமென்.